அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் தஹஜ்ஜுத் தொழுகையை பற்றிய ஒரு சில முக்கியமான விடயங்களின் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இந்த பதிவில் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எவ்வாறு நியத்து வைக்க வேண்டும், அதனை எவ்வாறு தொழ வேண்டும், மேலும் வித்ர் தொழுகைக்கு பிறகு தஹஜ்ஜுத் தொழுகை தொழ வேண்டுமா அல்லது தஹஜ்ஜுத் நேரத்தில் தான் தொழ வேண்டுமா, மேலும் 2 ரக்காத்துக்கள் 4 ரக்காத்துக்கள் தொழுகலாமா, தஹஜ்ஜுத் தொழுகையின் நேரத்தை எவ்வாறு கணிப்பிடுவது, இவ்வாறான பல விடயங்களுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். முதலாவது விடயம், தஹஜ்ஜுத் தொழுகை என்பது சுன்னத்தான தொழுகையா அல்லது நஃபீலான தொழுகையா என்பதனை நாம் தெரிந்து கொள்வோம். தஹஜ்ஜுத் தொழுகை என்பது நஃபீலான தொழுகை, சுன்னத்தான தொழுகை கிடையாது. அடுத்ததாக தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜுத் தொழுகை 8 ரக்காத்துகளும் வித்ர் தொழுகை 3 ரக்காத்துகளும் சேர்த்து மொத்தமாக 11 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுதார்கள். இந்த 8 ரக்காத்தை தொடர்ந்து, அதாவது 2 ரக்காத் தொழுது அத்தஹியாத் இருந்து பின்னர் எழுந்து 2 ரக்காத், இவ்வாறாக தொடர்ந்து தொழ வேண்டுமா அல்லது 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்த பின்னர் மீண்டும் 2 ரக்காத்தாக தனித்தனியாக தொழ வேண்டுமா என்று பார்த்தால், நஃபீலான தொழுகை எனும் போது 2 ரக்காத்துகளாக தொழுவோம் அல்லது 4 ரக்காத்துகளாக தொழுவோம். தொடர்ச்சியாக 8 ரக்காத் தொழ தேவையில்லை, அப்படி ஒரு தொழுகை முறையே கிடையாது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 2 ரக்காத்துகளாகத்தான் நாம் தொழ வேண்டும். சலாம் கொடுத்து அந்த 2 ரக்காத்தை முடித்துவிட்டு மறுபடியும் 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து முடிக்க வேண்டும். இவ்வாறாக 2 தொழ வேண்டும். தொடர்ந்து 8 ரக்காத்துகளாக நாம் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழக்கூடாது. அடுத்து தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எவ்வாறு நியத்து வைக்க வேண்டும் என்பதனை நாம் பார்க்கலாம். இது ஒரு நஃபீலான தொழுகை. ஆகவே தஹஜ்ஜுத் நஃபீல் 2 ரக்காத்துகள் கிப்லா திசையை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகின்றேன் என்று நியத்து வையுங்கள். ஆனால் நியத்து எனும் விடயம் இருக்கும் போது நாம் வாயால் மொழிந்துத்தான் நியத்து வைக்க வேண்டும் எனும் அவசியம் கிடையாது. அது தொழுகையாகவோ நோன்பாகவோ இருக்கட்டும், நாம் நியத்தை மனதால் செய்தாலே போதுமானது. ஆனால் இந்த தொழுகைக்கு எவ்வாறு நியத்து வைக்க வேண்டும் எனும் விடயம் தெரிய வேண்டும் என்பதற்காக இதை கூறியுள்ளேன். இன்ஷா அல்லாஹ் இவ்வாறாக நாம் அந்த தொழுகைக்கு நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஒரு தொழுகையை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் எனும் ஒரு முறையை சுருக்கமாக கூறுகின்றேன். முதலாவதாக தொழுகைக்கான சரியான நிலையில் நாம் நிற்க வேண்டும். அதன் பிறகு அல்லாஹ்வை நினைத்து சரியான முறையில் நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அதன் பிறகு துணை சூரா ஓத வேண்டும். துணை சூரா எனும் போது அது பெரிய பெரிய சூறாக்கள் மனனம் இருக்கும் போது பெரிய பெரிய சூறாக்களை ஓதி இந்த தொழுகையை நீட்டி தொழுவது சிறந்த ஒரு விடயமாக உள்ளது. காரணம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழும் போது பெரிய பெரிய சூறாக்களை ஓதி இந்த ஒரு தொழுகையை நீட்டி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே நமக்கு பெரிய சூறாக்கள் மனதில் உள்ளது என்றால் அந்த பெரிய சூறாக்களை ஓதி இந்த ஒரு தொழுகையை நாம் நீட்டி தொழுவது என்பது சிறப்பான ஒரு விடயமாகும். ஆனால் எனக்கு பெரிய சூறாக்கள் தெரியாது எனும் போது அவ்வேளையிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு எது தெரியுமோ அந்த சூறாவை ஓதி அல்லாஹ்வை நினைத்து நிதானமாக நாம் தொழும்போது நம்முடைய தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். அதன் பிறகு நாம் ருக்கு சென்று சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று கூற வேண்டும்.
அதன் பிறகு சஜிதா செய்கின்றோம். சுபஹான ரப்பியல் அஹ்லா என்று 3 முறை கூறி 2 தடவை சஜிதா செய்ய வேண்டும். அதன் பிறகு எழுந்து அதே போல் தொழுது அத்தஹியாத்தில் அமர்ந்து அத்தஹியாத் ஓதி சலாம் கொடுக்க வேண்டும். இவ்வாறாக இதுதான் தஹஜ்ஜத் தொழுகையின் முறை. 2 ரக்காத்துகளாகத்தான் நாம் தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வித்ருடைய தொழுகையை தஹஜ்ஜத் நேரத்தில் தொழ வேண்டுமா அல்லது இரவில் தொழ வேண்டுமா? எந்த நேரத்தில் தொழுவது சிறப்பான ஒரு விடயம், சரியான ஒரு விடயம் என்பதனை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய தொழுகையிலேயே வித்ருடைய தொழுகையை கடைசியாக்கி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஹஜ்ஜத்துடைய ரக்காத்துக்கள் 8ஐயும் வித்ருடைய ரக்காத்துக்கள் 3ஐயும் சேர்த்து ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் சரி 11 ரக்காத்துகள் வழமையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது வித்ர் தொழுகையை நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தொழுவது தான் மிகவும் சிறப்பான மற்றும் அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். வேறு ஏதேனும் முக்கியமான காரணத்தினால் நாம் எழும்ப முடியுமா முடியாதா எனும் சந்தேகம் எழும்போது இரவிலேயே அந்த வித்ருடைய தொழுகையை நாம் தாராளமாக தொழுகலாம். காரணம், நாம் தஹஜ்ஜத்துடைய நேரம் எழும்பவில்லை என்றால் நாம் வித்ர் தொழுகையையும் சேர்த்து தவறவிட்டு விடுவோம். ஆகவே எழும்ப முடியுமா முடியாதா எனும் சந்தேகம் இருக்கும் போது இரவிலேயே நாம் தொழுகலாம். இப்போது இந்த ஒரு விடயத்தை நாம் பார்க்கும் போது தஹஜ்ஜத் நேரத்தில் வித்ருடைய தொழுகையை தொழுவது மிகவும் சிறப்பான அதிக நன்மைகளை பெற்றுத்தரும். ஆனால் இரவில் தொழுவது தவறான ஒரு விடயம் கிடையாது. அடுத்து நான் வழமையாக 2 ரக்காத் தான் தஹஜ்ஜத் தொழுகின்றேன், 4 ரக்காத் தான் தஹஜ்ஜத் தொழுகின்றேன் எனும் விடயம் தவறா? அப்படி நாம் தொழுதோம் என்றால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா என்பதனை நாம் பார்த்தோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ருடைய தொழுகையும் சேர்த்து மொத்தமாக 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். அவர்களை பின்பற்றும் நாமும் அதேபோல் 11 ரக்காத்துகள் தொழுவது மிகவும் சிறப்பான அதிக நன்மையை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அதற்கு குறைவான அளவு நாம் தொழுதாலும் அது தவறான ஒரு விடயமோ அல்லது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதும் நிச்சயமாக கிடையாது. எங்களால் எவ்வளவு முடியுமோ அது 2 ரக்காத்துகளாக இருக்கலாம் அல்லது 4 ரக்காத்துகளாக இருக்கலாம். எங்களால் எவ்வளவு முடியுமோ தாராளமாக தொழுகலாம். அமல்களை பொறுத்து அதற்கான நன்மை நம்மை வந்து சேரும். அடுத்ததாக கமெண்டில் வந்த இன்னும் ஒரு விடயம்தான் தஹஜ்ஜத் தொழுகைக்கான நேரத்தை சொல்லுங்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் இப்போது தஹஜ்ஜத் தொழுகையின் நேரத்தை எவ்வாறு சரியாக கணிப்பிடுவது என்று பார்க்கலாம். தஹஜ்ஜத்துடைய நேரம் எல்லா நாட்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது. காரணம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தை மஹ்ரிபுடைய நேரத்தையும் ஃபஜ்ருடைய நேரத்தையும் வைத்துத்தான் கணக்கிட முடியும். மஹ்ரிபும் ஃபஜ்ரும் காலநிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இதனை வைத்துத்தான் நாம் தஹஜ்ஜத் நேரத்தை கணக்கிட முடியும். இப்போது நான் கூறும் ஒரு விடயம் மூலம் மஹ்ரிப் நேரமும் ஃபஜ்ர் நேரமும் எவ்வாறு மாறிக்கொண்டே இருந்தாலும் இலகுவாக கணக்கிட முடியும். இன்னும் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது இரவை 3 பகுதிகளாக பிரித்து 3வது பகுதி இறுதி இரவைத்தான் நாம் தஹஜ்ஜத் நேரம் என்று கூறுவோம். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 3வது இரவை, இந்த 3வது பகுதியை எவ்வாறு இலகுவாக கணக்கிட முடியும் என்பதனை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் மஹ்ரிபுடைய தொழுகை நேரம் 6:30 என வைத்தால் ஃபஜர் தொழுகைக்கான நேரம் 4:30 என வைத்தால்
இதில் நடுவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றது என்றால் 10 மணி நேரம் இருக்கின்றது. இதை வைத்துத்தான் நாம் தஹஜ்ஜுடைய நேரத்தை கணிப்பிடப் போகின்றோம். இந்த 10 மணி நேரத்தையும், அதாவது 10 மணி நேர இரவை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தால் இவ்வாறான ஒரு விடை வரும். இதனை வைத்து சரியான நேரத்தை கூற முடியாது. ஆகவே இதை நாம் நிமிடங்களுக்கு மாற்றினால், அதாவது அதனை நாம் 60ஆக பெருக்க வேண்டும். அப்போது இவ்வாறான ஒரு விடை கிடைக்கும். இதனை நாம் முழு வடிவமாக 200 என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அது 200 மினிட்ஸ். இதனை நாம் மணி நேரத்தில் மாற்றினால் 60 நிமிடங்கள் என்பது 1 மணி நேரம். அதன்படி பார்த்தால் ஆகவே 3 ஹவர் வரும், மீதி 20 நிமிடங்கள். அப்போது விடை 3 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்கள் என்று வரும். இவ்வாறாக நான் இப்போது சொன்ன மஹரிப் மற்றும் ஃபஜ்ருக்கான தஹஜ்ஜுத் நேரங்களுக்கு, ஃபஜ்ருடைய நேரத்துக்கும் சரியாக 3 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு முன் தஹஜ்ஜுடைய நேரம் ஆரம்பித்து விடும். இறுதியாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கும் துஆ நிச்சயமாக அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுமா? அல்லாஹ் அதனை கபூல் செய்து வைப்பானா என்றால் நம்முடைய தொழுகை சரியானதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக உண்மையான இறையச்சத்துடன் நாம் தொழ வேண்டும். அடுத்து நாம் கேட்கும் துஆ சரியானதாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விடயம் இவ்வுலகில் நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்றால் நிச்சயமாக எம்முடைய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கபூல் செய்வான். காரணம், நாம் ஒரு விடயத்தை நல்லது என்று நினைத்திருப்போம், ஆனால் அது கொடுமையானதாக இருக்கும். நாம் ஒரு விடயத்தை கெடுதி என்று நினைத்திருப்போம், ஆனால் அது நமக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்பதனை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். எனவே இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுவுங்கள். மேலும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.